உரிய காலத்தில் நீ வந்துட்டு இது மாதிரி கிஷ்கிந்தைன்னு ஒரு இது இருக்குது, அங்கே என்னுடைய மகனான சுக்ரீவன் இருக்கான், அவனுக்கிட்ட நீ வந்து மந்திரியாக போய் இருந்து அவனுக்கு எல்லா விதமான இதுலேயும் நீ துணை இருந்து நல்லதை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சூரியன் கேட்க, சூரியனோட புத்திரன் தான் சுக்ரீவன். ஸோ அப்போது அதனால தான் ஆஞ்சநேயர் வந்து சுக்ரீவன் கிட்ட மந்திரியாக போய் சேர்றார். ஸோ அது எங்கேருந்தெல்லாமோ கனெக்ட் ஆகி ராமாயணத்துக்குள்ளே வர்றார். அவர் வந்து அஞ்சனேயனால் உருப்பெற்று வந்து ஆஞ்சநேயனாக ஆகி சிவன் ஆசீர்வாதத்தினாலையும் வந்து அதனால தான் அவர் வந்து சில பேர் சொல்கிறது ஆஞ்சநேயர் வந்து சிவனுடைய ஒரு அவதாரமும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அது வால்மீகி ராமாயணத்தில் அவர் சொல்லறதே லங்கையை எரிச்சுட்டு ஆஞ்சநேயர் நிற்கிறதே திரிபுரத்தை எரிச்சுட்டு சிவன் நின்னா மாதிரி இருந்தார் அப்படின்னு போட்டதுனால அவர் சிவனுடைய ஒரு அம்சமாக எல்லாரும் பார்க்குறா அப்படின்னு சொல்லி சொல்லுவா. ஆனால் வந்து ஆஞ்சநேயரோட இதை வந்து வர்ஷிப் பண்ணோன்னா நமக்கு அதாவது அவர் சஞ்சீவி மலையை கொண்டு வந்து ஔஷதத்தை கொடுத்தா மாதிரி எல்லா வித நோய்கள், நம்மளுடைய மன கஷ்டங்கள், நம்மளுடைய தேக ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கு அண்ட் நல்ல ஒரு புத்தி